This video is sponsored by genreviews.online. Genreviews.online is one of the best review portal site. இந்த சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக யூஸ் பண்ணிக்க சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ஆன்லைனில் ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்குவீங்க. அப்படி ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கும் பொருள் தரமானதாகவும் நியாயமானதாகவும் கிடைக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நீங்கள் ஒரு தடவை ஜென் ரிவ்யூஸில் போய் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜென் ரிவ்யூஸில் பொருள் வாங்குவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு தரமானதாகவும் நியாயமான விலையிலையும் கிடைக்கும். கண்டிப்பாக ஜென் ரிவ்யூஸில் போய் வாங்கிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம் உறவுகளே. நம்ம நீண்ட நாளாக ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை தொலைச்சிட்டு தேவையில்லாத வேலைகளை செஞ்சிட்ருக்குறோம். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் செம்பு குடம் இருக்கும். அந்த செம்பு குடத்தில் தான் நீர் வச்சு குடிப்பாங்க. எதுக்கு செம்பு குடங்களில் நீர் வைக்கணும்? அந்த காலங்களில் நம் சித்தர்கள் செம்பு குடங்களில் தான் தண்ணீர் பிடித்து வைப்பார்கள். ஆனால் இன்றோ நாடே நவீனமயமாகிவிட்டதால் கேன் வாட்டர், மினரல் வாட்டர் என்று பல தண்ணீர்கள் முந்தி கொண்டு வர செம்பு குடங்கள் இருந்த இடங்கள் தெரியாமல் போய்விட்டன. சித்தர்கள் தண்ணீரை பிடித்து செம்பு குடங்களில் ஏன் வைப்பார்கள் தெரியுமா? செம்பு பாத்திரத்தில் 24 மணி நேரம் குடிநீரை வைத்திருந்து பரிசோதித்து பார்த்ததில் மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நுண்ணுயிரிகள் எதுவும் அந்த நீரில் இல்லை என்று தெரிய வந்தது. கிணத்தில் கிடைக்கின்ற தண்ணீர் செம்பு குடத்துக்கு போனதும் மினரல் வாட்டர் மாதிரி அருமையாக மாறிவிடுகிறதாம். மாதம் நூற்றுக்கணக்கில் ரூபாய் மிச்சமாகும். அந்த காலங்களில் பல வீடுகளில் செம்பு குடம்தான். இன்றைக்கு சில கிராமங்களில் தான் செம்பு குடத்தில் தண்ணீர் வைத்து குடிக்கிறார்கள். தாமிரம் அல்லது செம்பு பாத்திரத்தில் நிரப்பப்பட்ட நீரை குடித்தால் நாம் ஆரோக்கியமாக நீண்ட காலம் இருக்கலாம் என்பது பழங்காலமாக இந்தியாவில் நிலவி வரும் ஒரு நம்பிக்கையாகும். பானை அல்லது குடம் வடிவத்தில் இருக்கக்கூடிய தாமிர பாத்திரத்தில் நம் தாத்தா பாட்டி நீர் பருகுவதை நாம் கண்டிருப்போம். தாமிர பாத்திரத்தில் நிரப்பப்பட்ட தண்ணீரில் கிடைக்கும் உடல் நல பயன்களை பெறுவதற்கு பலரும் தண்ணீரை தாமிர கோப்பைகளில் நிரப்பி பருகுகின்றார்கள். ஆனால் இந்த நம்பிக்கையில் அறிவியல் சார்ந்த உண்மை ஏதேனும் உள்ளதா என்று பார்க்கலாம். பண்டைய அறிவியல் படி உடம்பில் உள்ள 3 தோஷங்களான வாதம், பித்தம், கபம் போன்றவற்றை சரியான அளவில் சமநிலையுடன் வைத்திருக்க தாமிரம் உதவுகின்றது. அதனால தான் தாமிர பானையிலிருந்து தண்ணீரை எடுத்து குடித்தால் நம் உடலில் உள்ள இந்த தோஷங்கள் சமநிலையோடு பராமரிக்கப்படும். இதுபோக தண்ணீர் மக்கி போகாமல் இருக்க தாமிரம் ஒரு எலக்ட்ரோலைட்டராக செயல்படும். அதனால் தாமிர பாத்திரத்தில் வைத்துள்ள தண்ணீர் நாட்கணக்கில் நற்பதத்துடன் விளங்கும். தாமிர பாத்திரத்தில் வைத்துள்ள தண்ணீரை பருகுவதனால் கிடைக்கும் பல்வேறு உடல்நல பயன்கள் பின்வருமாறு. பாக்டீரியாக்களை கொல்லும். தண்ணீரில் உள்ள நோய்க்கிருமிகளை ஒழிக்கும் குணத்தை கொண்டுள்ளது தாமிரம். முக்கியமாக வயிற்றுப்போக்கினால் உண்டாகும் ஈகோலி போன்ற பாக்டீரியாக்களுக்கு எதிராக இது சிறப்பாக செயல்படும். அதனால் தாமிர பானையில் வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் இயற்கையாகவே சுத்தமானதாக இருக்கும். தைராய்டு செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தும் தாமிரம் என்பதும் அரிய கனிமமாகும். தைராய்டு சுரபி சீராக செயல்பட இது அதிமுக்கியமானதாக கருதப்படுகிறது. பல நேரங்களில் தாமிர குறைபாடு இருக்கையில் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும். தாமிர பானையில் தண்ணீரை குடிப்பதனால் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை சமநிலையில் வைத்திடும். கீழ்வாத வலியை குணப்படுத்தும் தாமிரத்தில் அலர்ச்சியை நீக்கும் குணங்கள் அளவுக்கு அதிகமாக கலந்துள்ளது. கீழ்வாதத்தினால் முட்டுக்களில் ஏற்படும் வலியை குணப்படுத்த இது பெரிதும் உதவுகிறது. புண்களை வேகமாக குணப்படுத்தும் புதிய அணுக்களை உருவாக்கி அதனை வேகமாக வளரச் செய்ய தாமிரம் உதவும். இதனால் புண்கள் வேகமாக குணமாகும். இதிலுள்ள வைரஸ் நீக்கி மற்றும் பாக்டீரியா நீக்கி குணங்கள் தொற்றுக்களின் வளர்ச்சியை தடுக்கும். மூளை நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும். மூளையில் உள்ள நரம்பணுக்களுக்கு மத்தியில் உள்ள இடைவெளியினை பாதுகாக்க மயலின் உறைகள் அனைத்தும் மூடப்படும். இந்த மயலின் உறைகளை உருவாக்க கொழுப்பு வகை பொருட்களை தொகுக்க தாமிரம் உதவுகிறது. இதுபோக வலிப்பு வராமலும் அது தடுக்கும். செரிமானத்தை பெரிதும் மேம்படுத்தும். வயிற்றை மெதுவாக சுருக்கி விற்க ஊக்குவிக்கும் அரிய குணத்தை தாமிரம் கொண்டுள்ளது. இதனால் செரிமானம் சிறப்பாக நடைபெறும். அதனால்தான் தாமிரம் கலந்துள்ள தண்ணீரை பருகினால் ஆரோக்கியமான செரிமான அமைப்பை பெற்றிடலாம். இரத்த சோகையை எதிர்க்கும். நம் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்க தாமிரம் உதவுகிறது. இரத்த சோகையை எதிர்க்க இரும்பு மிக முக்கியமான கனிமமாகும். இதற்கு தாமிரமும் சிறிய அளவில் தேவைப்படும். கர்ப்பகாலத்தில் உங்களையும் உங்கள் குழந்தையையும் பாதுகாக்க உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி விசேஷ சவாலை சந்திக்கும். அதனால் கர்ப்பகாலத்தில் தாமிர பானையில் உள்ள தண்ணீரை குடித்தால் தொற்றுக்கள் மற்றும் நோய்வாய்ப்படாமல் பாதுகாப்போடு இருக்கலாம். புற்றுநோய்க்கு எதிராக
பாதுகாக்கும் தாமிரத்தில் சிறப்பான ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்கள் அடங்கியுள்ளது. அதனால்தான் புற்றுநோய் அணுக்கள் வளர விடாமல் அதை பாதுகாக்கிறது. மேலும் இயக்க உறுப்புகளால் உடலில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்ய இது உதவும். வயதாகும் செயல்முறை குறையும். தாமிரத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்கள் சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் மற்றும் திட்டுகளை சிறப்பாக கையாளும். கூடுதல் அளவிலான தாமிரத்தால் உங்கள் சருமம் மற்றும் முடிக்கு இயற்கையான இரத்த ஓட்டம் கிடைக்கும். என்ன உறவுகளே, இது போன்ற பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.